என்னோடய ஸ்கூல் ஆனுவல் டேலேயே என்னை எதுக்குமே சேர்த்துக்கிட்டது கிடையாது. நிறைய நாடகம்லாம் போடுவாங்க, ஏகப்பட்ட நாடகம் இருக்கும். அந்த டீச்சர்ஸ் வந்து என்னை செலக்ட் பண்ணதே கிடையாது. ஓகே, நகரு நகரு, அடுத்து அடுத்து அடுத்து. நானும் ஒரு 2-3 வருஷம் ரொம்ப ஏங்கி பார்த்துட்டு கடைசியில் ஒரு டீச்சர் என்னை ஒரு ட்ராமாவில் சேர்த்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான். வீட்டுக்கு போய் அம்மாட்ட லிஸ்ட்டு, இந்த ட்ராமாவில் சேர்ந்து கொள்வதற்கு என்னென்ன வேண்டும்: பட்டு பாவாடை, சட்டை, சௌரி முடி, குஞ்சலம், ஜடை பில்லை, அப்புறம் வளையலுக்கு கலர் வேறு, சிவப்பு பச்சை, இந்த 2 கலர் தான். உடனே பாவம் எங்கள் அம்மா சென்னையில் முடியாமல் கிளம்பி போய் எல்லாத்தையும் வாங்கி, வளையல் வாங்கும்போது சிவப்பு பச்சைக்கு பதிலாக சிவப்பு நீலத்தை வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் நம்ம சும்மா இருப்போம். நீலம் யார் வந்து சொன்னேன்? நான் சொன்னேங்க, பச்சை தானே சொன்னேன். என்னை ட்ராமாலேருந்து எடுக்கிறதுக்கு நீ இப்போ முயற்சி பண்ணுறேன்னு. எங்கள் அம்மா திரும்ப பாவம் போய் இப்போ மாதிரியா எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறதுக்கு. இப்போ எங்கள் பக்கத்து வீட்டிலங்க 2 பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. 3 ஸ்விக்கி ஆர்டர் வந்தது. இங்கே ஸ்விக்கி இருக்குதானே உங்களுக்கு? இருக்கு. 3 ஸ்விக்கி ஆர்டர் வந்தது. எனக்கு சில சமயம் நமக்கு இந்த கேள்வி கேட்காம இருக்க முடியாது. கேள்வி கேட்ட பழகிட்டோம் பட்டிமன்றத்தில். கேள்வி கேட்காம இருப்பேன். 2 பேர் 2 சாப்பாடு ஆர்டர் பண்ணால் கூட 2 ஆர்டர் தானே வந்திருக்கணும். ஸ்விக்கிலேருந்து 3 ஆர்டர் எப்படி வந்து? கேட்கவே கேட்டேன் அந்த அம்மாட்ட, ஏம்மா 2 பேர் தான் இருக்கீங்க, 3 ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. எலி தொல்லை இருக்குது, எலி பொரியில் வைக்கிற மசால் வடையை ஸ்விக்கிலேருந்து ஆர்டர் பண்ணேன்னு. இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். அவன் எவனோ வந்து பெல் அடிக்கிறான், 800 ரூபான்றான். யாருடா வாங்கினது கேட்டு பாருங்க. அங்கேருந்து நான் தான் கொடுத்து அனுப்புங்க, என்னன்னு தெரியாது. அப்போல்லாம் அந்த வசதிகள் கிடையாது. எங்கள் அம்மா திரும்ப ஒரு தடவை கிளம்பி போய் பஸ்ஸை பிடிச்சி வளையல் கலரை மாற்றி அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. என்ன நாள்? ஆனுவல் டே. உடனே எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அத்தை, எங்கள் அக்காக்கள் அவங்க வர முடியுமா? பக்கத்து வீட்டு ஆயா, எதிர் வீட்டில் வளர்க்குற நாய், தெருவே கிளம்பி யார் என்னை பார்க்க. ஒவ்வொரு ட்ராமாவாக போகுது, ஒவ்வொன்றா முடியுது. நான் வரவே இல்லை. எங்கள் அம்மா எல்லாருக்கும் வந்துடுவா, அடுத்தது அடுத்தது அவள் தான், அடுத்தது அவள். கடைசியில் நல்ல வேளை ராமாயண நாடகம் வந்தது. ராமாயண நாடகம் வந்தால் அதுவும் போயிட்டே இருக்கு. எல்லாரும் வந்தாச்சு. லக்ஷ்மணன் வந்தாச்சு, பரதன் வந்தாச்சு, சத்ருகன் வந்தாச்சு, கைகேயி வந்தாச்சு, சூர்பனகை வந்தாச்சு, ராவணன் வந்தாச்சு. நான் இன்னும் வரல. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்போத்தான் வருவா, இதோ வந்துடுவா, இதோ வந்துடுவா. கடைசியில் வந்துட்டேன்னு வைங்க. எப்போ ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது சாமரம் யார் போடுறது? முக்கியமான வேலை இல்லையா அது? சாமரம் போடுறது நான் தான். இதுக்கு தான் கலர் ஸ்பெசிஃபிகேஷன் வளையலுக்கு. சாமரம் போடுறதுக்கு என்ன கலராக இருந்தால் என்ன? ஆனால் என்ன மகிழ்ச்சி தெரியுமாங்க, அந்த சின்ன வயசு தானே, மேடையில் ஏறி நின்றதே ஒரு மகிழ்ச்சி. மேடை என்பது அப்படி மகிழ்ச்சியை தருகிறது. இப்போ ஒரு வயதுக்கு பிறகுதான் நமக்கு அவன் மட்டும் சீத்தையா, நான் மட்டும் சாமரமா, இந்த கேள்விகள்லாம் வருவதற்கு ஒரு வயது வேண்டி இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்கள், நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்டையும் என்கிட்டையும் கூட கையெழுத்து வாங்கினாங்க. ஒவ்வொரு புத்தகத்தை வச்சுருந்தாங்க. அவர்களோட உலகம் எவ்வளோ அழகான உலகம் இல்லை? அல்ல, நான் தான் முக்கியம் என்று உணராத ஒரே உலகம் குழந்தைகளினுடைய உலகம் மாத்திரம்தான். யாருக்கு முக்கியத்துவம் கிடைத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு பார்க்கிற கண்கள் மழலையினுடைய கண்களாகத்தான் எப்போதும் இருக்கிறது. அப்போ ஆனால் அந்த மேடையில் ஏறின உடனேயே அந்த ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, அது சொல்ல முடியாத ஒரு உணர்வு. அந்த மாதிரியான கதாபாத்திரங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மேடை பேச்சு என்பது என்னுடைய 5வது வகுப்பிலே தான் ஆரம்பித்தது. அவர் சகோதரர் பூபதி அதை அழகாக சொன்னார். என்னாலெல்லாம் பேச முடியும் என்று நான் நம்பியதே இல்லை. ஏனென்றால் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா ஒரு பேச்சாளர். வீட்டில் யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தால் பாக்கி இருக்கிறவங்களாம் அமுங்கி இருக்கணும். அதுதான் அந்த வீட்டோடைய சட்டமாக இருக்கும். ஒரு நாள் எங்கள் டீச்சர் என்ன ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஸ்டேஜில் ஏறி பேசணும். எங்கள் ஸ்கூலில் எங்கள் டீச்சர் வந்து, ஏய் எந்திரி. அன்றைக்கெல்லாம் டீச்சருக்கு எவ்வளவு உரிமை சலுகை இருந்தது பார்த்தீங்களா? எந்திரி. நம்ம உடனே டீச்சர் நம்மளை கேள்வி கேட்டால் நம்மளாம் என்ன செய்வோம்? திரும்பி பார்ப்போம். அதாவது என்ன கேட்கல, பின்னாடி யாரையோ கேட்குறாங்க. ஏய் ஒன்னத்தான் எந்திரி, நீ தான் அடுத்த திங்கக்கிழமை பேசணும். நானா டீச்சர்? பேச
தெரியாது டீச்சர். பரவாயில்ல பேசு. நான் போய் எங்கள் அம்மாட்ட வழக்கம் போல் அம்மா எழுதி கொடுத்து அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் தர்ற மனப்பாடம். எங்கள் வீட்டில் கூட்டுற அம்மாலாம் அந்த பேச்சை மனப்பாடமாக சொல்லும். ஏன்னா அவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சா. குறிப்பிட்ட முக்கியமான நாள் வந்தது நண்பர்களே, சரித்திரத்தில் முக்கியமான நாள் அந்த நாள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏற்றிடாங்க. ஸ்டேஜில் ஏறும்போது நமக்கு மேடை என்பது எவ்வளவு போதை இல்லை, அந்த போதைக்கு ஈடு இணையே கிடையாது. இப்போ வந்தாச்சு, இந்த மாதிரி ஒரு மைக் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அப்புறம் என்னோட ஹைட்டுக்காக குறைச்சல வைக்கிறாங்க. முதல் லைன் அவர் சொன்ன மாதிரி அதே தான். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். என் பெயர் கே பாரதி. இவ்வளோதான் நான் சொல்லணும். அதை தான் நான் மறந்தேன். என் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஃப்ரெண்ட்ஸ்ன்ற எனிமீஸ் எப்பவுமே இருப்பாங்கல்ல கூட்டத்தில். எல்லாம் உன் பேர் பாரதிடி, உன் பேர் பாரதிடி. எல்லாருக்கும் என் பேர் தெரியுது பாருங்க, எனக்கு மாத்திரம் தெரியல என் பேர். எங்கள் ஹெச்எம் பார்த்தாங்க. அவங்க வந்து அப்போல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஹெச்எம்னால ஒரு டெரராக தானே இருப்பாங்க. இப்போ தான் ஒன்றும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு டீச்சர் இப்படி கை தூக்கினா பையன் சிரிச்சுக்கிட்டே சொல்லும், கையெல்லாம் தூக்காதீங்க டீச்சர், நாளைக்கு சன் நியூஸில் வந்துடுவீங்க டீச்சர். அப்போல்லாம் டெரர் மாதிரி தான் இருப்பாங்க. இவ்வளோ இருக்கு, அடுத்து அவளை ஏற்று. நான் எங்கள் டீச்சர் இப்போ டீச்சர் இனிமேல் நான் மேடையிலே பேச மாட்டேன் டீச்சர், இதுதான் கடைசி, இனி நான் மேடையில் ஏற மாட்டேன்னு சத்தியம் செஞ்சேன். எங்கள் டீச்சர் என்ன சொன்னாங்க, அடுத்த திங்கட்கிழமை நீ தான் பேசுகிறேன். நான் விட்டுருங்க டீச்சர், வேணான் டீச்சர், எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். நீ தான் அடுத்த திங்கட்கிழமை என் பெயர் பாரதியை சொல்லிட்டேன், ஆனால் அடுத்த லைனை மறந்து போயிட்டேன். இந்த மாதிரி 7 வாரம் மறந்து 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 எனக்கு புரியல. இந்த டீச்சர் ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. என்னை கண்ணை பிடிக்கலையா? இப்போவா இருந்தால் உடனே போய் அம்மாட்ட சொன்னால் உடனே அம்மா அப்பா எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு போய் எங்கள் பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டார். நமக்கு கழுத நம்ம சின்ன பிள்ளையா இருந்த போது சந்தோஷமா இல்லை, வளர்ந்த பிறகு நம்ம சாண்ட்விச் ஜெனரேஷன். இரு பக்கங்களில் நமக்கு அடினா மத்தளம். நாம உடனே மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டால் நான் வீட்டில் போய் சொன்னேன், எங்கள் அப்பா 2 வச்சு அவர் வேற மன உளைச்சலை ஏற்படுத்துவார். அதெல்லாம் சொல்ல முடியாது. என்னை விட்டுருங்க டீச்சர்னு கதறி நான் டீச்சர் நீ தான். 7வது முறை பேசும்போது தான் ஒரு முக்கியமான உண்மை எனக்கு தெரிந்தது. பேச்சாளர்கள் எல்லாவற்றையும் நினைவிலே வைத்துக்கொண்டு அப்படியே மறக்காமல் இருப்பார்கள் என்று தயவு செய்து நம்பாதீர்கள். பேச்சாளர்களுக்கும் மறக்கும். பேச்சு என்பது என்னவென்றால், நாம் எங்கே மறந்தோம் என்பது ஆடியன்ஸுக்கு புரியாத மாதிரி நடிக்கிற ஒரு நடிப்பு இருக்கிறது, அதுதான் பேச்சு. எனக்கு தெரிந்த ஒரு பேச்சாளர் பேசுவார், இளம் என்று அசையி இருப்பாரை காணின் நிலம் எனும் நல்லாள் நகும். இதுதான் குரல். இளம் என்று அசையி இருப்பாரை காண், மறந்து போச்சு என்று சொன்ன வள்ளுவன் அல்லவா இந்த தங்க தமிழ்நாட்டினுடைய சிற்பி. இந்த மாதிரி எல்லாரும் கை தட்டினாங்க. அவர் திருக்குறளை மறந்தாடுறது அவருக்கும் வள்ளுவருக்கும் மாத்திரம்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியும். அப்ப யோசிச்சு பார்த்தீங்களா, மேடை அதில் ஏறுகிற போது அது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்னு தான் சொல்லணும். மேடை இப்போ இவங்க நடித்தார்கள், பாடினார்கள், அது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட். ஆனால் பேச்சு என்பதே கூட ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட் தான். நடிப்பு என்பது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட். ஏனென்றால் அதற்கான ஒரு உடல் மொழி தேவையாக இருக்கிறது. நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்களை எடுத்துக்கொள்ளும், ஒரு வசனம் சொல்ல மாட்டார், முகத்தை திரும்பி பார்த்தா நம்ம 3 நாள் சிரிக்கிறோம். ஒன்றுமே சொல்லலை அவர். இன்னும் கவுண்டமணி ஒரு படத்தில் ஒரே ஒரு வசனம் தான் சொல்லுவார். அவர் ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை வந்து வாடகைக்கு விடுற கடை வச்சிருப்பார். ஒரு செந்திலி அண்ணே இது எப்படி நீ ஏரியும்னு உடச்சிடுவார். அது இந்த மேண்டில் உடச்சிடுவார். உடச்ச உடனே ஒரு அம்மா வரும், பெட்ரோமாக்ஸ் வாடகைக்கு வேணும். பெட்ரோமாக்ஸே தான் வேணுமா? இப்போ இந்த வசனத்தை தனியாக சொல்லி பாருங்களேன் நீங்கள். பெட்ரோமாக்ஸ் சிரிப்பு வருதா? நமக்கு சிரிப்பு வராது தானே. ஆனால் அவருடைய அந்த உடல் மொழி, அந்த முகத்தை திருப்புகிற அந்த வேகம், அந்த வார்த்தைகளை அவர் உச்சரிக்கிற போது அந்த வார்த்தையில் அந்த சொற்களில் இருக்கிற அந்த ஸ்பேசிங், நம்ம அப்படி சிரிக்கிறோம். எவ்வளோ வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து? இன்றைக்கும் மீம்ஸ் மெட்டீரியல்லாம் அதுதான் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நடிப்பு என்பது மேடையிலே ஆற்றுகிற போது அதற்காக ஒரு உடல் மொழி தேவையாக இருக்கிறது. கடவுள் அமைத்து வைத்த மேடை என்றால் இந்த மாதிரி இருக்கிற மேடைகள் மாத்திரம் இல்லை, வாழ்க்கையே கூட ஒரு மேடை தான். அந்த மேடையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஷேக்ஸ்பியர் சொன்னார்,
வாழ்க்கையே ஒரு நாடகம்தான், நாம் எல்லாரும் நடிகர்கள் என்று சொன்னார். The life is nothing but a stage and we are all actors. உடனே நாம ஷேக்ஸ்பியர்ட்ட போய் அதெல்லாம் ஸ்டேஜில் வேணா நடிக்கலாம், நம்ம என்னப்பா வாழ்க்கையில் நடிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் நடிக்கிறது இல்லை, வாழ்க்கையில் நடிக்கிறது இல்லை. இன்னைக்கு காலையில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இங்கே வர்றதுக்கான பயணத்தில் நாங்கள் அந்த கேட் முன்னாடி உட்காந்து வச்சு நம்மளை அப்படியே உட்காந்து வச்சுருப்போம். இந்த கேட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வெளியிலையும் வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது, அங்கேயே அப்படியே. என் பக்கத்தில் ஒரு இளைஞர் ஐடி துறையில், வேறு இங்கே யாராவது ஐடி துறை இளைஞர்கள் இருந்தால் தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் இல்லை, அவர் வேற ஆள். அவர் ஐடி துறை இளைஞர் ஒருத்தர் ஃபோனில் அவரோட பாஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கார். அவருடைய பாஸ் கிட்ட பேசுகிறார். சார், ஐ திங்க் ஐ எம் ஹேவிங் கொரோனா. எனக்கு தூக்கி வாரி போடுது. அடப்பாவி, இப்போதான்டா நானே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன், எனக்கு தூக்கி வாரி போடுது. அப்புறம் என்ன சொல்ல, ஸோ ஐ திங்க் ஐ வில் டூ அ டெஸ்ட் அண்ட் கம் ஆஃப்டர் 3 days. முன்னாடிலாம் லீவ் வேணும்னா பாட்டியை தான் சாகடிப்பான். இப்போ லேசாக இருமுது காய்ச்சல் இருக்குன்னா பாஸே சொல்லுறேன், நீ 10 நாள் இந்த பக்கம் வந்துடாத, நீ வீட்டில் இருந்தே வேலை செய்யாமல் போனாலும் போ, இங்கே வராத. கொரோனா எப்படியெல்லாம் சில பேருக்கு உதவுகிறது பாருங்க. அப்படி சொல்றாரு. இப்போ இது வாழ்க்கை தானே, இந்த வாழ்க்கையில் அவர் நடிக்கிறாரா என்றால் நடிக்கிறார். அவர் தான் அப்படி செய்வார், நாங்களாம் அப்படி செய்ய மாட்டோம்னு நம்ம எத்தனை பேரால் சொல்ல முடியும்? எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் நடித்துத்தான் ஆக வேண்டி இருக்கிறது. இப்போ சொந்த வீட்டில் உறவுகளுக்கு இடையில் நடிப்பு இருக்கக்கூடாது தானே, நடிப்பே இல்லாதது தானே உறவு. ஆனால் அப்படியா உறவுகள் இருக்கிறது? அப்படியா உறவுகள் இருக்கிறது? ஃபோன் வருது, அந்த ஒரு பாப்பாவுக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, பொய் சொல்லக்கூடாது பாப்பா, பொய்யே சொல்லக்கூடாது, நல்லா தானே சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மா. அப்போ ஃபோன் வருது, இந்த பாப்பா ஃபோன் எடுத்து ஹலோ, அவங்க பாட்டி பேசுகிறாங்க. பாட்டினா அம்மாவுடைய அம்மா இல்லை, அவங்க பேசுகிறாங்க. அம்மா பாட்டி பேசுகிறாங்க. எந்த பாட்டிடி? நம்ம பெங்களூர் பாட்டிம்மா. என்னம்மா கேளு. பாட்டி என்ன, நாங்களாம் நாளை கிளம்பி அங்கே வரோம். அந்த பாட்டி சொல்லுது. உடனே இந்த பாப்பா, அம்மா அவங்களாம் நாளை கிளம்பி இங்கே வராங்களா? எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மெட்ராஸ் சைடு சொல்லு. சென்னையில் இருக்கு இப்போ எங்கள் வீட்டில். இப்போ இந்த பாப்பாவுக்கு சந்தேகம் வருது. இப்போ தானே 1.25 நிமிஷம் முன்னாடி பாப்பா பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்றும் புறச்சொல்லல் ஆகாது பாப்பான்னு மகாகவி பாரதியே அம்மாவோட வடிவத்தில் பார்த்தேன்னு. இப்போ அந்த முகம் நிஜ முகமா, மாமியார் இங்கே வருவதை தள்ளி போடுகிற இந்த முகம் நிஜ முகமா? அந்த குழந்தைக்கு சந்தேகம் வருது. அந்த இடத்திலே அந்த தாய்மார்கள் எல்லாரும் வணக்கத்துக்குரியவர்கள், ஆனால் யாருமே நடிக்கலன்னு சொல்லலாம் முடியாது. அப்பாக்களும் நடிக்கத்தான் வேண்டி இருக்கிறது, பாவம், வேறு வழி இல்லை, என்ன செய்வது? அவங்க சகோதரி ஒரு 3000 ரூபாய் தான் கேட்டிருக்கு. இவர் போய் இந்த வீட்டை மட்டும் சொல்லணும், எங்கள் அக்கா 3000 ரூபாய் கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் யோசிக்கிறார், இது அப்ரூவல் ஆகுமா ஆகாதா, சாங்ஷன் ஆகுமா சாங்ஷன் ஆகாதா. அவர் சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் தான் நாளைக்கு ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம், அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சுருக்கான் பாரு, நம்ம ஒரு 3000 ரூபாய் மொய் எழுதலாமா? அந்த அம்மா மேலும் கீழமா பார்க்குது. எந்த ஃப்ரெண்டு? அது உஷார் பார்த்து இல்லை, அது எந்த ஃப்ரெண்டு? அதான் உனக்கு தான் தெரியுமே, அந்த நாகராஜன் தான், அவருக்கு ஃபோனை போட்டு கொடுங்க, நான் கேட்குறேங்குது. அப்போ நீ அவர்கிட்டலாம் நீ பேச வேணாமா, இதெல்லாம் விசாரிச்சா மரியாதையா இருக்காதுமா, 3000 ரூபாய் தானே, நீ எவ்வளவோ ஆர்டர் பண்ற, சினிமாவுக்கு போனாலே 1500 ரூபாய் செலவாகுது, விட்டு தள்ளுமா. இப்போ இது ஒரு நடிப்பா என்றால் இது ஒரு நடிப்பு தான். இது தேவையா இருக்கிறதா என்றால் தேவையா இருக்கிறது தான். இன்டர்வியூக்கு போறீங்க, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, இன்டர்வியூல போய் செய்யற முதல் வேலை என்ன? தெரியாததை தெரியும் என்று சொல்லுவது தான் இன்டர்வியூக்களில் நாம் செய்கிற முதல் வேலை. Do you know C++? அந்த சைடு அவன் இது மட்டும் போல. எஸ், ஐ நோ C++, ஐ நோ ஜாவா. ஏய் எப்படா, போக போக பார்த்துக்கலாம்டா மச்சான்றோம். எல்லாவற்றையும் விட மிக அதிக நடிப்பு அரங்கேறுகிற இடம் எது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். காதலிக்கும் போது சொல்லுகிற பொய்களை எல்லாம் நீங்கள் அச்சடித்தால் இந்த புத்தக கண்காட்சி போறவே போறாது.
என்னை ஒரு முறை பார்த்தாய், இதயத்துக்குள் முள் தைத்தது, முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும், எங்கே இன்னொரு முறை பார். உன்னுடைய பாதம் பதிந்த இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன்னு ஒருத்தன் கவிதை எழுதினான். தட்டு கூட வாங்க லாயகில் அந்த ஃபேமிலியா சாமின்னு அந்த பொண்ணு கேட்குது. அப்போ நடிப்பு என்பது அன்றாட வாழ்க்கையிலே கூட தேவையான விஷயமாகத்தான் இருக்கின்றது. ஒரு விதை தூங்குவதில்லை, பார்த்தீர்களா நண்பர்களே? மூங்கில் மரம் இருக்கிறதே, நீங்க கடுகை மண்ணில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்க, அடுத்த நாளே அப்படியே வந்துடும். கேழ்வரகு இருக்குல்ல, கேழ்வரகை தொட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படி எப்படி போயிட்டு வரதுக்குள்ளே முளைச்சிடும். சில விதைகள் உடனேயே முளைத்து விடும். ஆனால் மூங்கில் இருக்கிறதே, ஒருத்தர் விதையை ஊனிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம், அவர் மறந்தே போயிட்டார். அப்போ போட்ட ஒன்றும் வரலப்பா, அவ்வளோதான். 5-6 வருஷம் கழிச்சு லேசாக தலையை வெளியில் எடுக்குது. அவருக்கு ஞாபகமே இல்லை. ஆமா இல்ல, மூங்கில் போட்ட இல்லைன்றாரு. 3-4 மாசத்துல 60 அடி வளர்ந்து விடுகிறது. அப்போ விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. அந்த விதை உள்ளே இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு விதையை வறண்ட நிலத்திலே நீங்கள் தூவினீர்கள் என்றால் நண்பர்களே, அது ஒடுக்கி விடுவதில்லை, மழைக்காக காத்திருக்கிறது, தவம் செய்கிறது. என்றைக்கு கடவுள் மழையை அனுப்புகிறாரோ அப்போது அந்த விதை இந்த பூமியை ஜெயித்து வெளியே வருகிறது. அந்த விதை ஊறி பருக்கிறது. சின்ன இப்பதான் பிறந்த பிஞ்சு பாப்பாவினுடைய சுண்டு விரலை தொட்டு பார்த்தா எப்படி மெத்து மெத்துன்னு இருக்கும், அப்படி அந்த விதை ஊறி பருக்கிறது, வெளியே வருகிறது, மரமாக வளர்கிறது. ஒரு நல்ல புத்தகமும் அப்படித்தான், ஒரு நல்ல புத்தகமும் அப்படித்தான். 50 ஆண்டுகளுக்கு மேலாச்சு கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வனை எழுதிய ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று உண்டு. கல்கி வேறு ஒரு பத்திரிகையில் தான் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் சொந்த பத்திரிகையை தொடங்கவில்லை. முதலில் ஒரு பத்திரிகையில வேலை செஞ்சுட்டு இருந்தார், விகடன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ சுதந்திர போராட்டம் வந்தது. காந்தி மகாத்மாவினுடைய அழைப்பை ஏற்று சுதந்திர போராட்டத்திலே போய் பங்கு கொள்ள வேண்டும் என்று கல்கிக்கு ஆவலாக இருந்தது. ஆனால் அவர் போராட்டத்தில் பங்கு பெற்றால் என்ன நடக்கும்? ஜெயிலில் போடுவான். ஜெயிலில் எவ்வளோ மாதம் போடுவான்னா அப்போ ஒரு 2 மாதம் 3 மாதம் கணக்கு. போராட்டத்தில் ஈடுபட்டான். அதனால தன்னுடைய அலுவலகத்தில் 3 மாதம் லீவு கேட்டார். நான் போய் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறைக்கு போயிட்டு வர்றேன். அவருடைய அலுவலகத்தில் அவருக்கு லீவு கொடுக்கல. லீவு கொடுக்காததுனால ரிசைன் பண்ணிட்டு போராட்டத்துக்கு போனார், ஜெயிலுக்கு போனார், திரும்பி வந்தார். இப்போ வேலையில் என்ன செய்யறது, நானே புது பத்திரிகையை ஆரம்பிக்கிறேன்னு தன்னுடைய பெயரில் கல்கி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார். அதற்கு பிறகு அந்த பத்திரிகையில் ஆரம்பிக்கிற போது ஒரு பெரிய இதோடு ஆரம்பிக்கணும்ல, பொன்னியின் செல்வனை அப்படித்தான் கல்கி அந்த பத்திரிகையில் நாவலாக எழுத ஆரம்பித்தார். அப்படி தொடங்கியது தான் பொன்னியின் செல்வன். அதனால் இங்கே இருக்கிற முதலாளிகளே, யாராவது லீவு கேட்டால் கொடுத்துருங்க. அலுவலர்கள், முதலாளிகள், ஏனென்றால் அவர் நம்மிடையே இருந்தால் இன்னமும் கூட நம்முடைய நிறுவனத்துக்கு நல்லது தானே அது. இப்படித்தான் பொன்னியின் செல்வன் வந்தது. கதையாக ஆரம்பித்த போது முதல் வாரம் 2 வாரம் தமிழ்நாட்டில் ரொம்ப தத்தளிப்பு, புரியலை நமக்கு. என்னப்பா இவர், நம்ம கதாநாயகர்கள் சேகர் மாலாவை காதலித்தான், மாலா சேகரை காதலித்தாள், 2 பேரும் கடைசியில் பார்த்தா மாமா பையன் அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்சுதுன்னு கதையை முடிச்சு சுபம். இப்படித்தான கதைகளை படிச்சு நமக்கு பழக்கம். என்னப்பா பழுவேட்டரையர்ன்றான், என் சின்ன அதுலேயும் பெரிய பழுவேட்டரையர் ஒருத்தர், சின்ன பழுவேட்டரையர் ஒருத்தர், ஆதித்த சோழன்றான், அவன்றான், இவன்றான், ஒன்றுமே விளங்கலையே. இதுதான் சிக்கல். இதுதான் நான் சொன்னேன், ஆரம்பிக்கிற போது இருக்கிற சில பிரச்சனைகள். அதை தாண்டிட்டாங்கன்னு வைங்களேன், 2 வாரம் 3 வாரம் வந்தது, பொறுக்க முடியல. எங்கள் அம்மாவெல்லாம் சொல்லுவாங்க, இந்த வீட்டுக்கு ஒரு பத்திரிகையை போடுகிறவர் வருவாராம். காலையில் 6 மணிக்கு வந்துடுவார். தெருக்களில் வீட்டு வாசல்ல மக்கள் காத்திருந்து பத்திரிகை வாங்குவாங்களாம். அப்படி ஒரு சென்சேஷனை ஏற்படுத்திய கதை அது. அதெல்லாம் முடிஞ்சது. அப்போ மணியம் ஓவியம் வரைந்தார்,
2ஆம் முறை வந்தது மணியனின் மகனான மணியன் செல்வன் ஓவியம் வரைந்தார். பலமுறை கல்கி பத்திரிகையில வந்தது, எல்லாம் வந்து முடிந்தது. இதற்கு பிறகு இதுல என்ன இருக்கிறது என்று நினைக்கிற போது மணிரத்னம் அவர்கள் தன்னுடைய பெரும் முயற்சியினால் திரு ஜெயமோகன், குமரவேல் இவர்களினுடைய உதவியினால் திரைக்கதையும் வசனத்தையும் அமைத்து அதை வெற்றி படமாக உலவ விட்ட போது எத்தனை பெரிய மகிழ்ச்சி நமக்கு. அந்த திரைப்படத்தில் நமக்கு பல மகிழ்ச்சிகள். சில பேருக்கு கார்த்தியை பிடிக்கும், சில பேருக்கு த்ரிஷாவை பிடிக்கும், எல்லாருக்கும் ஐஸ்வர்யா ராயை பிடிக்கும். அந்த மகிழ்ச்சி மாத்திரமல்ல, இது எங்கள் மண்ணின் கதை. இந்த மண்ணிலே ஆண்ட ஒரு அரசன் எப்படி மகத்தான அரசனாக இருந்தான் என்பதை பற்றிய சான்றுகளை நம் முன்னாலே வைக்கிற கதை என்று நாம் மகிழ்ந்தோம். சரி, ஏதோ சினிமா தான் வந்துருச்சே, அதற்கு பிறகு என்ன என்றும் நினைக்க முடியவில்லை. சினிமாவினுடைய வசனங்களை வைத்துக்கொண்டு இங்கே இந்த சகோதர சகோதரிகள் அதை நடத்தி காட்டிய போது, நடித்து காட்டிய போது அதிலே வேறொரு அழகு இருப்பதை நாம் அத்தனை பேரும் இங்கே பார்த்தோம். அந்த பூங்குழலி வந்து ஓடக்கார பெண்ணான பூங்குழலியை இங்கே பார்த்த போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது.